திரு பிரதீப் ஜான், ஏற்கனவே பெஞ்சல் புயல் பாதிப்பு காரணமா சில இடங்கள்ல குறிப்பிட்ட அளவு, அது அதிக அளவு மழை பெஞ்சது, 50 சென்டிமீட்டர் அளவுக்குலாம் மழை பெஞ்சது. இப்ப இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகளை அது போன்ற ஒரு மழை பாதிப்பு அப்படிங்கிறது வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? அதே நேரம் இந்த இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக வலுப்பெற வாய்ப்பு இருக்கா? புயலாக வலுப்படுவதற்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நிலப்பகுதி வழியாக வருகிறது. நிலப்பகுதி வழியாக செல்ல போகிறது. புயலாக வலுப்படுவதற்கு வாய்ப்பு மிக மிக 0% நம்ம சொல்லிடலாம். இதை நம்ம பெண்கள் புயலோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம இப்போதைக்கு கிடைத்திருக்க மலைப்பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் மேக்சிமமே அந்த மாதிரி தான் நமக்கு பார்க்கணும். சென்னையில நிறைய பகுதிகளில் இப்போது வரைக்குமே 7-8 சென்டிமீட்டர் மழை பதிவாக இருக்கிறது. டெல்டா பகுதிகளிலும் அதே மாதிரி இப்போதைக்கு நம்ம பார்க்கும்போது நிறைய பகுதிகளில் 7-8 சென்டிமீட்டர்ல இருந்து 10 சென்டிமீட்டருக்கு மழை பதிவாக இருக்கிறது. இது நம்ம பெங்கல் புயல் அளவுக்கு நம்ம மழையோட தாக்கம் கம்பேர் பண்ண கூடாது. இன்று எப்படி மழை பெய்கிறதுன்றதை பார்க்கலாம். இன்றும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. தென் தமிழகத்துல எங்காவது எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஸ்க்கும் சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது நகர்ந்து போகும்போது எப்பவுமே உள் மாவட்டங்கள்ல எங்கேயாவது ஒரு இடத்துல நல்ல கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பார்க்கலாம்.